இலங்கையில் உள்ள பின்தங்கிய கிராமங்களை அபிவிருத்தி செய்யும் மக்கள் நல திட்டமாக மக்கள் சக்தி 100 நாள் திட்டம் தற்போது மாறியுள்ளது. குளிர்மையான நீர்வீழ்ச்சிகள் காணப்படும் மலையகத்தின் ஹட்டன் ரோன்புர மக்கள் நீருக்காக நிலத்தை இதுவரை காலம் தோண்டி வந்தனர். எனினும் மக்கள் சக்தி 100 நாள் திட்டத்தினூடாக இந்த மக்களுக்கு சுத்தமான குடிநீர் பெற்றுக் கொடுக்கப்பட்டது. ருவன்புரவிற்கு அமைச்சர்கள் பல வந்திருந்தனர். தேர்தலின் போது ஒவ்வொரு நாடும் வருவார்கள். எனினும் எதனையும் செய்யவில்லை. நீரில்லை எனவும் வீதிகளை சீரமைத்து தருமாறும் கேட்டோம். சிரச நிறுவனம் முன்னெடுத்த புண்ணிய கருமமே எவரும் எம்மை பற்றி சிந்திப்பதில்லை. சிரச ஊடகம் மாத்திரமே எம்மை பற்றி சிந்தித்தது. ஒரு துளி நீரை சிரச ஊடகம் நமக்கு வழங்கி பாரிய உதவியை செய்துள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி இந்த நீர் திட்டத்துக்கான அடிக்கல் நாட்டப்பட்டதுடன் ஒரு மாதத்துக்குள் இதற்கான பணிகளை நிறைவு செய்து மக்களிடம் கையளிப்பதற்கு நியூஸ் ஃபெஸ்ட் குழாத்தினருக்கு முடிந்தது. இந்த திட்டத்தினூடாக 50 குடும்பங்களுக்கு மேற்பட்ட மக்களுக்கு புதிய பாதை வழி ஒன்று கிடைத்துள்ளது. மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தினை முன்னிட்டு முன்னெடுக்கப்படும் மரம் நடுகை மற்றும் புத்தகங்களை பகிர்ந்தளிக்கும் நடவடிக்கையும் இதன்போது முன்னெடுக்கப்பட்டது. இந்த நாட்டின் அரசு தலைவர்கள் முன்னெடுக்காத விடயங்களை ஊடக நிறுவனம் ஒன்றில் உள்ள நீங்கள் எமக்காக செய்கின்றீர்கள். 30 வருடங்களாக சேற்று நீரை பருகிய எமக்கு சுத்தமான நீரை வழங்கிய சிரச ஊடகம் பாரிய சேவையை செய்துள்ளது. சிரச ஊடகம் மென்மேலும் வளர வேண்டும் என நாம் பிரார்த்திக்கின்றோம். எவ்வளவு பேர் இருந்தாலும் எங்களுக்கு யாருமே பெற்று தெரியல. இத்தனை நாள் சமைக்காம இருந்திருக்கிறோம், தண்ணி இல்லாம சின்ன பிள்ளைகளை வச்சுட்டு சமைக்காம இருந்திருக்கிறோம், உடுப்பு கழுவாம இருந்திருக்கிறோம், குடிக்காம இருந்திருக்கிறோம். எங்களுக்கு தண்ணியை தந்தது நியூஸ் ஃபர்ஸ்ட். அதுக்கு நாங்க இந்த கிராமத்தின் சார்பாக நன்றியை சொல்லிக் கொள்றோம்.